அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பேரருளினாலே இன்றைக்கு நம்முடைய சுத்த சன்மார்க்க சொற்பொழிவை ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது முதல் பிரிவில் நேற்றைய தினம் பேசிக்கொண்டிருந்தோம். இன்றைக்கு அதிலிருந்து தொடர்ச்சியாக நாம் பேச இருக்கிறோம். அதாவது உலகம் முழுவதும் உள்ள ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நேற்றைய சொற்பொழிவினுடைய தொடர்ச்சி ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவு, இரண்டாம் பிரிவு, மூன்றாம் பிரிவு என்ற 3 பிரிவுகளிலே வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது என்னவென்றால், ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதாவது ஒரு ஜீவர்களுக்கு ஜீவர்கள், அதாவது மனிதர்களுக்கு மனிதர்கள், மனிதர் ஒரு ஜீவர், அதே போல் நம்ம எதிராளியாக உள்ள மனிதர்களும் ஜீவர்கள். இவர்களுக்குள்ளே அந்த ஆன்மநேய உருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த செய்திகளை, பரோபகாரத்தை, உணவு அளித்தல், நோய் தீர்த்தல் முதலிய நல்ல செய்கைகளை ஏழைகளுக்கு நாம் செய்து வருவதுதான் உண்மையான தெய்வ வழிபாடு ஆகும் என்று வள்ளல் பெருமானுடைய ஒரு முடிவான கருத்து. இந்த ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் நமக்கு எப்போதும் உண்டாகும். இந்த ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளாலே துக்கப்படுவதை கண்ட போதாயினும் அவ்வாறு அவர்களுக்கு இந்த துக்கம் நேரிடப் போகிறது என்பதை நாம் அறிந்த போதும் ஆன்ம உருக்கம் உண்டாகும். ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு உரிமை எது? இப்படி நமக்கு ஒரு ஆன்ம உருக்கம் மனதிலே உண்டாகிறது என்றால் அதற்கு என்ன காரணம், எது உரிமை என்று வள்ளல் பெருமான் ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு விடையும் சொல்லுகிறார்கள். அதாவது இந்த ஜீவர்கள் எல்லாம் சர்வ சக்தியுள்ள கடவுளாலே படைக்கப்பட்டபடியினால் நமக்கு உரிமையுள்ள சகோதரர்கள் ஆவார்கள். எல்லா ஜீவர்களுமே இறைவனால் படைக்கப்பட்டது. அப்படி பார்க்கும்போது அந்த ஜீவர்கள் நமக்கு சகோதரர்கள் ஆகிறார்கள். ஆகையினாலே அந்த உரிமையோடு அவர்களுக்கு நாம் உதவிகள் செய்ய வேண்டும். ஜீவர்கள் துன்பப்படுவதை கண்டும் சிலர் காணாதபடிக்கு விலையை கொண்டு செல்கிறார்களே, அது ஏன் என்று ஒரு கேள்வி வருகிறது. அதற்கும் வள்ளல் பெருமான் அங்கே பதில் சொல்கிறார்கள். அதாவது துன்பத்தால் துக்கப்படுகிறவர் நமது சகோதரர் என்கிற ஆன்ம அறிவு அஞ்ஞானத்தால் ஒளிமழுங்கினபடியால், துன்பத்தினாலே துக்கப்படுகின்ற, உணவின்றி வாடுகின்ற, உடையின்றி மழையிலே நனைந்து கொண்டிருக்கிற ஏழைகளை பார்க்கும்போது நமது சகோதரர் இவர் என்ற ஆன்ம அறிவு சிலருக்கு இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் என்றால் அஞ்ஞானத்தினாலே ஒளி மணுங்கினபடியால் என்று பதில் சொல்கிறார். அஞ்ஞானத்தினாலே என்றால் விரிவான அறிவு விளக்கம் அவர்களுக்கு வராததினாலே அவர்களுக்கு அவர்கள் மீது, ஏழைகள் மீது ஒரு இரக்கம் உண்டாவதில்லை. நமது ஜீவ தேகத்தில் ஜீவனாக இருக்கிற ஆன்மாவும் இப்போது ஒரு விடை வந்து விட்டது. ஆன்மா என்பது என்னவென்றால் நமது நமது தேகத்தில் ஜீவனாக உயிராக இருக்கின்ற ஆன்மாவும் அறிவாக இருக்கிற கடவுள் விளக்கமும் தவிர, அறிவு கடவுள் விளக்கம், ஜீவன் நம்முடைய ஆன்மா. நமது தேகத்தில் ஜீவனாக இருக்கின்ற ஆன்மாவும் அறிவாக இருக்கிற கடவுள் விளக்கமும் தவிர கரணம், இந்திரியம் முதலியவைகளால் கருவிகர்களாகிய சத்துவங்கள், சடங்கள். கரணம் என்பது இந்த கைகால் முதலிய உறுப்புகளுக்கு, உடல் உறுப்புகளுக்கு கரணங்கள் என்று சமஸ்கிருதத்திலே வார்த்தைகள் வருகிறது. வள்ளல் பெருமான் காலத்திலே சமஸ்கிருத பாஷை மிகவும் எளிதாக புழக்கத்தில் இருந்ததினாலே அந்த
அந்த சமஸ்கிருத பாஷைகள் அதிகமாகவே வள்ளல் பெருமானுடைய உரைநடை பகுதியில் நிறையவே காணப்படுகிறது. கரணம், இந்திரியம் முதலிய கருவிகளாகிய தத்துவ சடங்கள் அவைகளால் அனுபவிக்க முடியாது. அதாவது இந்த கை, கால், வாய், மூக்கு என்று சொல்லப்படுகிற இந்த தத்துவ சடங்கள் இருக்கிற இவைகள் அனுபவிக்க முடியாது. சந்தோஷமோ மகிழ்ச்சியோ இவைகளுக்கு இல்லை. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ஜீவன் இருக்கிறதே, இந்த உயிர், அந்த உயிர் சற்று வாட்டமுற்றால் அந்த வாட்டத்தை வெளியே காட்டுவது நம்முடைய கருவிக்கரணங்களாகிய நமது உடல் உறுப்புகள். இப்போ செம்மண்ணினாலே நாம் வாழ்வதற்கு வீடு கட்டி கொள்வது போல் மனம் முதலான கரணேந்திரியங்களால் ஜீவ வாழ்வதற்கு கடவுளால் கட்டி கொடுக்கப்பட்ட தேகம் இந்த சிறிய வீடு. ஆகையினாலே நேற்றையே சொன்னதை போலதான் இந்த உடம்பில் உள்ள இந்த மற்றவைகள் எல்லாம் கருவிக்கரணாதிகள் எல்லாம் சடங்கள். உயிரும் அந்த உயிருக்கு தகுந்தால் போல் இருக்கக்கூடிய உள்ளே உள்ள ஜீவனாகிய உடம்புக்குள்ளே உள்ள இந்த உயிர் சுடருந்தான் உண்மையானது. மற்றவைகளெல்லாம் சுகதுக்கத்தை அனுபவிக்காது. மேலும் ஜீவர்கள் முன்தேகத்தில் செய்த பாவகர்மங்கள் இந்த தேகத்தில் வரும் என்பது எப்படி என்றால், ஏற்கனவே இருந்த தேகத்தில் இருந்த அந்த அதே அறிவும் ஆன்ம ஒழுக்கமும் வைத்திருக்கக்கூடிய அந்த உடம்பானது முன் செய்திருந்த அந்த பாவ புண்ணியங்களுக்கேற்ப மனிதனாக தோன்றியிருக்கிறது. ஒரு சம்சாரி குடித்தனம் செய்திருந்த காலத்தில் தன் தலைவன் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கர்களோடு கூடி வருவித்து அவர்களோடு பழகி இருந்தால் அந்த சம்சாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டுக்கு அதை காலி செய்து கொண்டு குடித்தனம் போகும்போதும் அவனை தேடிக்கொண்டு இந்த வீட்டில் இருந்தவர் எங்கே என்று விசாரித்து ஏற்கனவே அவனிடத்திலே பழக்கம் செய்து கொண்டிருந்த அந்த துன்மார்க்கர்கள் அவன் இருக்கும் இருப்பிடத்தை கண்டுபிடித்து அவனோடு மறுபடியும் கூடி சேர்ந்திருந்து அந்த துன்மார்க்க செயல்களை செய்வார்கள். ஆகையினாலே அந்த பாவகர்மங்கள் வந்த இந்த தேகத்தில் அந்த ஜீவனை மறுபடியும் சேர்ந்து கொள்கிறது. முற்பிறப்பிலே ஜீவகாரணம் செய்யாமல் துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்கள் இந்த பிறவியிலே பசி, தாகம் முதலியவற்றால் துன்பப்படுவது கடவுள் அருளாகினை நிகழ்ச்சியினாலே ஏற்படுகிற ஒரு கஷ்டமாகும். அவர்களுக்கு ஆகாரம் முதலியவை கொடுத்து அவர்களின் துன்பத்தை போக்குவது கடவுளின் அருள் ஆக்கினைக்கு விரோதமாகாதோ எனில் அது விரோதம் ஆகாது. அது எப்படி என்றால், அரசன் கட்டளைக்கு விரோதமாக செயல்பட்ட குற்றவாளிகள் கைகால்களில் விலங்கிட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்களுக்கு வேளைக்கு பசிக்கு உணவு கொடுத்து அரசனுடைய காவலர்கள் சிறையிலே உள்ளவர்களை காப்பாற்றுகிறார்கள். ஆகையினாலே தயவுள்ளம் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்தால் அதை கடவுள் சந்தோஷப்படுவாரே ஒழிய அதை தவறு என்று கடவுள் அதை நினைக்க மாட்டார்கள். இரக்க மனம் உள்ளவர்களை அரசன் கோபிக்க மாட்டான், தடை செய்யவும் மாட்டான். அதுபோல கடவுளும் இரக்கம் உள்ளவர்கள் கொடுக்கின்ற உதவியை தடுக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக இவர்கள் இப்படி செய்கிறார்களே என்று அவர்களுக்கு ஆசீர்வாதம் சொல்வார்களே ஒழிய அவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டார்கள். இந்த ஜீவகாரணியத்தால் இகலோக ஒழுக்கம் வழங்குகின்றது. இந்த ஜீவகாரணம் என்று சொல்கிற இந்த செயலினாலே இகலோக ஒழுக்கம் வளருகின்றது. ஜீவகாரண்யம் இல்லை என்றால் இவ்வுலகிலே, அதாவது இகலோக ஒழுக்கம் சிறிதும் இல்லாதபடி போனால் எல்லாமே பாழ்பட்டு போய்விடும் என்று நாம் அறிய வேண்டும். மேலும் ஜீவகாரண்யம் இல்லாத போது அறிவும் அன்பும் தோன்றாது. நம்முடைய உள்ளத்திலே ஈவு, இரக்கம், தயவு, தாட்சண்யம் என்று சொல்லக்கூடிய அந்த நற்குணங்களாகிய அந்த நற்செயல்கள் அது வராத போது, தோன்றாத போது, அது எந்த விதமான ஒரு ஒருமையான மனம் இல்லாதபடிக்கு பிறர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போகக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அதை நின்று போனால் நமக்கு வரக்கூடிய தீமைகள் அதிகரித்து விற்கும்.
பொதுவாக ஜீவகாருண்யம் இல்லாத மனிதர்கள் வாழ்கின்ற இடத்திலே இகலோக ஒழுக்கம் இல்லாமல் மறைந்து போகும். அதாவது ஆடு மாடுகளை வெட்டுகிற கடின சித்தமுடைய மக்களும் அவைகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு கொண்டு வந்து அதை சமைத்து சாப்பிடுகிற மக்களும் கொஞ்சம் கடின சித்தம் என்று சொல்லக்கூடிய கல்மனம் உடையவர்கள் என்பதுதான் ஒரு பொதுவான அர்த்தம். நாம் உண்ணுவதற்கு நமக்கு எவ்வளவோ காய்கறிகள், பழங்கள், போக்குவரத்துக்கள் இருந்த போதிலும் புலையை கொலை செய்து விற்கிற கடைகளில் சென்று பாவத்தை விலை கொடுத்து 200, 300, 500, 1000 என்று விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து அதை வீட்டிலே சமைத்து உண்ணுகிற ஆன்மாக்கள், அன்பர்கள் நிறைய உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த கடின சித்தம் என்று சொல்லக்கூடிய கல்மனம் இருக்கிறது. இந்த ஜீவன் கஷ்டப்படுகிறதுனாலே அதை நாம் இப்படி கொன்று தின்கிறோமே, அதை கழுத்தை அறுத்து வெட்டி தனித்தனி துண்டங்களாக்கி எதோ எல்லாம் செய்து அதை வாங்கி கொண்டு வந்து நமது வீட்டிலே சட்டிப்பானைகளில் போட்டு அதை வேக வைத்து காரசாரமாக தின்கிறது ஒரு நல்ல செயல் இல்லை என்ற இந்த உண்மை புலால் உண்ணும் மக்களுக்கு இன்னும் சரியாக விளங்காததினாலே அவர்கள் இந்த செய்கையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கமாகிய இந்த புஸ்தகத்தை, இதிலே உள்ள இந்த நூலில் உள்ள செய்திகளை தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டு வர வர இந்த புலால் உண்பதும் ஜீவன்களை இம்சை செய்து கொடுமை செய்வதுமான இந்த கொடை செயல்கள் மக்கள் மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு செய்தியை மடக்கி அவர்களுக்கு புரியும்படியாக எளிமையாக அவர்கள் மனமும் புண்படாமல் நாம் செய்கிறது தவறு என்று தெரியாதபடிக்கும், அல்லது இந்த புலால் உண்பதினாலே நமக்கு திடம் பெறும், திடகாத்திரமாக ஆடலாம், ஓடலாம், விளையாடலாம், ஒரு சௌரியமாக வாழலாம், நமக்கு நிறைய பலம் கிடைக்கும் என்றெல்லாம் தவறாக எண்ணிக்கொண்டு இந்த நாக்கு ருசிக்காக வேண்டியே இந்த புலாலை மக்கள் உண்ணுகிறார்கள். மற்றபடி காய்கறிகளிலே உள்ள அனைத்து சத்துக்களும் புலாலிலே இருப்பதை விட அதிகமாக இருக்கிறது. காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இவைகளை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்து இந்த புலால் உணவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு இந்த மனித திரேகம் பெற்ற நாம் புனித திரேகம் பெறுவதற்கு ஒரு முயற்சி செய்தல் வேண்டும். அதற்காக வேண்டியே இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முதல் பிரிவிலிருந்து உபதேச குறிப்புகள் உடைய கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லிக்கொண்டே வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினாலே இதை நாம் தொடங்கி இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு சாப்பிடுவதற்கு ஆயிரக்கணக்கான காய்கறிகள் இருக்கிறது. நாம் வெட்டி கொன்று தில்லுகிற இந்த கோழி முதலானவைகள் அசுத்தங்களை எல்லாம் சாப்பிடுகிறது. மலத்தை கூட கோழி சாப்பிடுகிறது. அதையும் நாம் வெட்டி சுத்தம் செய்து அந்த மலக்குடலை கழுவி விட்டு மறுபடியும் நாம் மசாலா போட்டு சாப்பிடுவது ஒரு நியாயமானதா? ஆடுகள், மாடுகள் எல்லாம் சைவ பிராணிகள். மாடு எங்கேயாவது புலால் சாப்பிடுகிறதா? ஆடு எங்கேயாவது புலால் சாப்பிடுகிறதா? இல்லை. அது காய்கறிகள், கீரைகள் முதலிய சைவ பிராணிகள். ஆடுகளும் மாடுகளும் யானைகளும் இன்னும் சில பிராணிகளும் சைவ உணவைத்தான் ஒன்று. அது பலமாக காடுகளிலே சுற்றி திரிந்து தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சைவமாகவே சாப்பிட்டு நம்மை விட 100 மடங்கு பலமாக அது வாழ்கின்றது. அதை போல நாமும் சைவ உணவுகளை தேர்வு செய்து நல்ல விதமாக உணவுண்டு அசைவத்தை ஒழித்து சைவத்துக்கு வந்தோமையானால் சாந்தம், அன்பு, பொறுமை, கோபமில்லாமை என்று சொல்லக்கூடிய நற்குணங்கள் எல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புலால் உணவு குறைய காரசாரமான ஆகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விடுவித்து சைவ உணவுகளை உண்டு கொண்டு வந்தால் உடம்புக்கு நன்மை பயக்கும். நாம் சொல்லுகிறோமே ஒழிய அதை விடுவதும் விடாமல் தொடர்ந்து செய்வதும் இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களுடைய முடிவானது. வள்ளல் பெருமான் சொன்னதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்க முதல் பிரிவு முழுவதுமே புலால் உண்ணாமையை பற்றி
வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். இரக்க உணர்வை பற்றி வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். மனிதனாக பிறந்த நமக்கு அன்பு, ஈவு, இரக்கம் இது முதலிய நற்குணங்களெல்லாம் பொருந்திய ஒரு நல்ல சிறந்த தலை சிறந்த ஒரு குடிமகனாக நாம் வாழ வேண்டும் என்று வள்ளலார் இவ்வளவையும் அறிவுறுத்தி சொல்லுகிறார்கள். ஆகையினாலே விட முடியாதவர்கள் மனதிலே ஒரு சங்கல்பத்தை வரவழைத்து கொண்டு எந்த விதத்திலாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புலால் உணவை தவிர்த்து சைவ நெறிக்கு வந்து விட்டால் அந்த சைவ நெறி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல குணங்களையும் சாந்தத்தையும் கோபமின்மையையும் உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் மனப்பதற்றம் இல்லாமையையும் கொடுத்து நம்மை சிறந்த குடிமகனாக வாழ வைக்கும். இந்த சன்மார்க்கத்தை பயில வேண்டும் என்று முயற்சி உடையவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக துன்மார்க்கம் என்று சொல்லப்படுகிற இந்த புலால் உணவிலிருந்து விடுபட்டு சைவ உணவுக்கு வந்து சாந்தம், அன்பு, பொறுமை இவைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் உடம்புக்கு வியாதிகளே வராது. காரசாரமான ஆகாரங்களை நாம் சாப்பிடுவதனாலே அந்த மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சில சுபாவ குணங்கள் எல்லாம் உணவின் மூலமாக நம்மையும் தொற்றிக் கொள்கிறது. ஆகவே நமக்கு மனப்பதற்றம், பிபி என்று சொல்லக்கூடிய ஒரு படபடப்பு, எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறது, இந்த முரட்டுத்தனம் இவைகளெல்லாம் உண்ணும் ஆகாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம் உடம்பிலே சார்ந்து நமக்கு தீமையைத்தான் விளைவிக்குமே ஒழிய நன்மைகளை விளைவிக்காது. ஆகவே இது தொடங்கியாவது சன்மார்க்க அன்பர்கள் நல்ல விதமாக சுத்த சைவத்திலே தான் வாழ்வார்கள். சன்மார்க்க அன்பர்களுடைய அன்பர்கள் அவரோடு பழகுகின்ற சத்வகுணமுடையவர்கள் சன்மார்க்க அன்பர்கள் சொல்வதை கேட்டும் இந்த சொற்பொழிவிலே வள்ளலார் சொல்லி உள்ள ஜீவகாருண்யம் ஒழுக்கம் என்ற முதற் பிரிவிலே உள்ள செய்திகளை புஸ்தகங்களை வாங்கி படித்து பார்த்தோம் அவர்களாகவே உணரலாம். சத்விசாரம் என்பது நமக்கு ஒத்துப்பட்டு வரக்கூடிய நல்ல அன்பர்களோடு கலந்து அவர்களுடைய மனம் புண்படாதபடிக்கு இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை ஒத்த கருத்துடைய சன்மார்க்க அன்பர்கள் புலால் உண்ணுகிறவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு வருவதற்கு நாம் உதவி செய்தால் அந்த புண்ணியமும் நம்மை வந்து சேரும். நம்மால் முடிந்தவரை நம்மோடு பழகுகின்ற அன்பர்கள் சுத்த சன்மார்க்க சுத்த சைவமாகவே உணவை உட்கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமானும் காலத்திலே அசைவம் உண்ணக்கூடியவர்கள் அவருடைய குணத்திலே அவரோடு கூடி யாருமே இல்லை. எல்லாருமே சுத்த சைவத்தை உண்ணுகிற சுத்தமான தூய்மையான உள்ளமுடைய சாத்வீக குணம் நிறைந்த அன்பர்கள் மட்டும்தான் வள்ளல் பெருமானிடத்திலே தொடர்பு கொண்டு இருந்தார்கள். அதே போல நம்மிடத்திலும் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய புலால் உண்ணக்கூடிய அன்பர்களாக இருந்த போதிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பசிதவிருத்தல் என்று சொல்லக்கூடிய அன்பு நெறிக்கு, பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய தயவு நெறிக்கு அவர்களும் உங்களுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் வரலாம். ஆகையினாலே நாம் கொஞ்சம் முயற்சி எடுத்து முக்கியமாக புலால் உணர்வை நம்முடைய நண்பர்கள் உண்ணுவதை தவிர்த்து கொள்ளும்படி அன்போடும் தயவோடும் நாம் அவர்கள் கால்களில் விழுந்து கூட பணிந்து கேட்டுக்கொண்டு எவ்விதத்திலாவது அவர்களை நம்மவர்கள் ஆக்கி கொண்டு யுத்த சன்மார்க்கத்திலே சேர்த்து சத்விசாரம் என்று சொல்லக்கூடிய கருத்து பரிமாற்றத்தை செய்து அனைவரும் ஒரு தாயின் மக்களைப் போல உண்மை, அறிவு, அன்பு, ஒழுக்கம், தயவு முதலிய நற்குணங்களை பெற்று யுத்த சன்மார்க்க அந்த நல்ல நெறியிலே நின்று பல்லாண்டு காலம் நான் உடலும் உயிரும் நோய் நொடி இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்பதை கூட நம்மால் முயற்சி இருந்தால் பெறலாம். முயற்சி செய், முடியும் மட்டும் முயற்சி செய், அயற்சி இன்றி முயற்சி செய், அதை அடையும் மட்டும் முயற்சி செய் என்பது ஆண்டோருடைய பழமொழி. ஆகையினாலே எதையும் முயன்று செய்தால் அதை கடைபிடித்து வாழ்ந்தால் எல்லோரும் இன்பமாக வாழலாம் என்று சொல்லி இன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். நாளை மறுநாள் தொடர்ந்து இந்த ஜீவகாருண்ய ஒழுக்க தொடர்ச்சி என்னுடைய பின்பக்கத்திலே உள்ள அடுத்த செய்திகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திப்போம். எல்லோருக்கும்
நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.